பச்சை பயிரை ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க. காலையில் நல்லா அதை கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட இஞ்சி, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பாலக்கீரை கட்டை எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சீரகம், உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அந்த அரைச்ச மாவை ஒரு பவுலில் ஊற்றி, கூடவே நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவு ஒரு 2 கரண்டி ஊற்றி, அதோடு நான் கொஞ்சம் பன்னீர் கூட கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை தோசை தவாவில் தோசை மாதிரி ஊற்றிட்டு, அது கூட சாப் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல பன்னீர், இதெல்லாம் போட்டு நீங்கள் மாவோடவே அதிகமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீருக்கு வெங்காயத்துக்கெல்லாம் கூட சேர்த்து உப்பு சேர்த்துருங்க. நெய் ஊற்றி அவ்வளோதான் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இல்லைனா தோசை தவாவில் ஒட்டிக்கும். அவ்வளோதான். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கோகோனட் சட்னியோட பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.